ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரயானோட பர்த்டேயோட செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். ரயானுக்கு பிடிச்சமான எல்லாமே இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ரயானோட 6th பர்த்டே நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நான் வீடியோ கிளிப் எடுத்து நான் போட்டிருக்கேன், உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைஃப்லேயே எனக்கு பெரிய கிஃப்ட் பொக்கிஷம்னா அது ரயான் தான். அவனோட பர்த்டே தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். அவனுக்கு பிடிச்சமானது எல்லாமே இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணி செய்யலாம். பிரியாணிக்கு எல்லாமே தேவையானதெல்லாம் நம்ம போட்டு பிரியாணி இப்போது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அவனுக்காக கேக் வந்து கட் பண்ண போகிறோம். அவனுக்கு பிடிச்சமான கிஃப்டெல்லாம் வாங்க போகிறோம், ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்க போகிறோம். எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து வீட்டில் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணலை, நம்ம வந்து கடையிலேயே செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு பிடிச்சமான நூடுல்ஸும் செய்ய போகிறோம். இன்றைக்கி அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ எல்லாமே நம்ம இன்றைக்கி அவனுக்கு சமைச்சு கொடுக்க போகிறோம். பிள்ளைங்களோட சந்தோஷம்தான் நம்மளோட சந்தோஷம். அவங்க தான் நம்மளோட உலகமே. ஸோ அவங்களுக்காக நம்ம எது வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் விட்டு கொடுக்கலாம். ஸோ ரயானுக்காக நம்ம இன்றைக்கி ஸ்பெஷலாக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நூடுல்ஸும் இப்போ அவனுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. பிரியாணியும் ஒரு பக்கம் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சேம் அதே டைம் ரயானோட டேடும் ரியாத்தில் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. நான் அதுவும் முடிஞ்சிச்சுன்னா சின்ன சின்ன வீடியோ இதில் நான் ஆட் பண்ண பார்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ரயானுக்காக அடிக்கிற மழையில் அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டு வாங்கி கொடுக்கறதுக்காக நானும் சிஸ்ஸும் பைக்கில் போயிட்டுருக்கோம். ரயானுக்கு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சரியான மழை. அவன் பிறந்து 14 டேஸுமே செம்மையான மழை காற்றாக இருந்துச்சு. அதே மாதிரி இப்போவும் சரியான மழையாக இருக்குது. ரயான் வந்துட்டு வெயிலில் தான் பிறந்துச்சு, செம்மையான காற்று மழையில். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இவனுக்காக ட்ரெஸ் எடுத்து போயிட்டுருக்கோம். ட்ரெஸ் எடுக்க எங்கே போகிறோன்னா ஜனதாக்கு போயிட்டுருக்கோம். எப்போவுமே ட்ரெஸ் எனக்கு அங்கே மட்டும்தான் செட் ஆகும், வேறு எங்கேயுமே செட் ஆகாது. அவனுக்கு பிடிச்சமான ட்ரெஸ்ஸெல்லாம் அவன் சூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ட்ரெஸ்ஸு வாங்கியாச்சு, பில் பே பண்ணியாச்சு. அடுத்தது என்னன்னா அவனுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டோம். அவன் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்காக போயிட்டு இருந்தோம். அவனுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வாங்கியிருக்காங்கிறத நீங்கள் பாருங்கள். அது வந்து எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. வேணுமா என்ன சரி, இப்போ அடுத்தது கடைக்கு போமா, இங்கே போகலாம். இப்போ நம்ம போயிருக்கிறது ஜனதா ஷாப்பிங் தான் போயிருக்கோம். அங்கே குட்டி குட்டி திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம ஷாப் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் ஷாப் பண்ணிவிட்டு அவனுக்கு பிடிச்சமானதையும் நம்ம வாங்க போகிறோம். இந்த வருஷம் ரயானுக்கு நிறைய பிளெஸ்ஸிங் கிடச்சிச்சு, நிறைய விஷ் கிடச்சிச்சு. நிறைய அவனுக்காக வந்து எல்லாருமே ப்ரே பண்ணாங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எல்லா ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும் நான் இந்த வீடியோ மூலிமா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவனுக்காக நீங்கள் எப்போவுமே ப்ரே பண்ணுங்கள். ஹாப்பி பர்த்டே. ரயான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பி, ரொம்ப வந்துட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். அதை வெளியில் சொல்லும்போது அந்த அளவுக்கு அவனுக்கு ஹாப்பி. ஏன்னா நான் கடைக்கு கூட்டிகிட்டு போகும்போதே அவன்கிட்ட எதுவுமே நான் சொல்லலை, சர்ப்ரைஸாக தான் அழைச்சிட்டு போனேன். வேறு ஒரு பையனுக்கு தான் நம்ம எதுவும் வாங்க போகிறோன்னு சொன்னோன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான். அதுக்கப்புறமா அவனுக்குன்னு தெரிஞ்சவனும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். இப்போ அவனுக்கு பிடிச்ச ரிமோட் கார் தான் வாங்கியிருக்கான். நிறைய பார்த்து அவனுக்கு இதை தான் பிடிச்சிச்சு. ஸோ நம்ம இதையே வாங்கியாச்சு. இதுதான் ஃப்ரண்ட் அண்ட் பேக். இது எத்தனை முன்னாடி போகும், இது எத்தனை பின்னாடி வரும். இது லெஃப்ட், இது ரைட்டு. இப்போ நம்ம பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணிவிட்டு அடுத்ததாக ரயானோட கேக் கட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பர்ச்சேஸிங் எல்லாமே செம்மையான
மலையில் தான் போயிட்டு இருந்துச்சு. மழை கொஞ்சம் கூட விடவே இல்லை. முள்ளங்கி வேற இருக்கே. அது பரவாயில்ல. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. ரயானுக்கு அட்வான்ஸ் விஷயம் நிறையா வந்துச்சு. அதில் வந்து என்னால் இதில் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ண முடியல. நிறையா இருக்குது, என்னால் ஆட் பண்ண முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மளோட சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. ரயான் லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணிட்டோம். தேங்க்யூ சொல்லு. இந்த வருஷம் ரயானோட பர்த்டே பார்த்தீங்கன்னா கடையில் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுவும் ஹாப்பி தான். கடையில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து தான் கேக் கட் பண்ணோம். ரயான் அத்தா பார்த்திங்கன்னா ரயான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவங்க வந்து அங்கே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் பிரியாணி ரெடி பண்ணியிருக்காங்க, எக்கு ரெடி பண்ணியிருக்காங்க, சிக்கன் ஃப்ரை, ஆனியன் எல்லாமே அவங்களும் ரெடி பண்ணி அவங்களும் ரயானுக்காக செலிப்ரேட் பண்ணி அவங்களும் வந்துட்டு ப்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாப்பி, அவங்களும் ஹாப்பி, ரயானும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. கடையிலே நம்ம பலூன்லாம் கட்டி சும்மா சிம்பிளாக தான் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணோம். நல்லபடியாகவே ரயானோட பர்த்டே ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. நம்ம கடைக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே நம்ம இன்வைட் பண்ணி எல்லாருமே வந்து ரயானுக்காக விஷ் பண்ணி கேக் கட் பண்ணி நல்லா செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இந்த மூமெண்ட் ஹாப்பியான மூமெண்ட் தான். ரயான் அத்தாவும் வீடியோ காலில் தான் இருந்தாங்க. அவங்க அங்கேருந்து ரயான் கேக் கட் பண்ணுறத என்னென்ன பண்ணுறாங்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. சாக்லேட் கேக்கும் வேணும்னு அவனுக்கு ஆசை, அது மாதிரி வந்து ஐஸ்கிரீம் கேக்கும் வேணும்னு சொல்லிட்டு 2 கேக்கும் அவனுக்கு வாங்கி அவனுக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு டேஸ் அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் போச்சு. ரெண்டு கேக்குமே நான் தான் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேக்குமே அவன் தான் கட் பண்ணிகிட்டு இருந்தான். ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். நம்ம பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். அவங்க சந்தோஷப்படுறத பார்க்கும்போது நமக்கு அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி. ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி டே ரயானுக்கு நல்லபடியாக நல்ல ஒரு பர்த்டே சூப்பராக முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.